பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆரத்தி எடுத்ததற்கு பணம் கொடுத்த வீடியோ எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் போது எடுக்கப்பட்டது என காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக கோவை மாவட்ட தேர்தல் அதிகாரி கிராந்திகுமார் தெரிவித்திருக்கிறார். அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் ஓட்டிற்கு பணம் கொடுக்காமல் தன்னுடன் மோதி ஜெயிக்க வேண்டும் என்று அண்ணாமலை அண்மையில் சவால் விடுத்தார். இதனைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் திடீரென்று ஒரு வீடியோ அனைவரின் பார்வைக்கும் வந்திருக்கிறது. அதில் வாக்கு சேகரிக்க சென்ற அண்ணாமலை ஆரத்தி எடுத்த பெண்ணுக்கு பணத்தை மறைத்து கொடுப்பது போன்ற காட்சி இடம்பெற்றுள்ளது. இந்த வீடியோவை பலரும் பகிர்ந்த நிலையில் இது தங்களின் கவனத்திற்கும் வந்திருப்பதாக கோவை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான கிராந்திகுமார் தெரிவித்துள்ளார். உண்மைத்தன்மையை ஆராய இந்த வீடியோ காவல்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மேற்கொண்டு விசாரணை நடந்து வருவதாகவும் தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். தான் பணம் கொடுக்கும் வீடியோவின் உண்மைத்தன்மையை ஆராயாமல் உடனடியாக கோவை ஆட்சியர் நடவடிக்கையை தொடங்கியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தனது வீடியோ சர்ச்சை தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் விளக்கமளித்துள்ள அண்ணாமலை, பணம் கொடுப்பது தொடர்பான வீடியோ கடந்த ஆண்டு ஜூலை 29 ராமநாதபுரம் மாவட்டம் எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் எடுக்கப்பட்டது என்றார். ஆரத்தி எடுப்பவர்களுக்கு பணம் கொடுப்பது நமது கலாச்சாரம் என்பதால் பணம் கொடுத்ததாகவும், தேர்தல் காலங்களில் தான் பணம் கொடுக்கும் நடைமுறையை கடைபிடிப்பதில்லை எனவும் அண்ணாமலை கூறியுள்ளார். தான் பணம் கொடுக்கும் வீடியோவின் உண்மைத்தன்மையை ஆராய்வதை விட்டுவிட்டு உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுக்க முடிவு செய்துவிட்டீர்கள் எனவும் கோவை மாவட்ட ஆட்சியரை டாக் செய்து அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஆரத்தி எடுத்ததற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பணம் கொடுத்த வீடியோ ஜூலை 2023 எடுக்கப்பட்டது என காவல்துறை விசாரணையில் தெரியவந்ததாக மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த ஜூலை மாதம் ஆரத்தி எடுத்ததற்கு அண்ணாமலை பணம் கொடுத்தது தேர்தல் நடத்தை விதிகளின் கீழ் வராது என்று தெரிவித்துள்ளார். பொய் குற்றச்சாட்டு தொடர்பாக காவல்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் மாவட்ட தேர்தல் அதிகாரி கிராந்திகுமார் தெரிவித்துள்ளார்.